யோ வாட்ஸ் அப் கைஸ், இன்னைக்கு நம்ம GTA 5ல ஒரு சூப்பரான வாட்டர் ஸ்லைட் சேலஞ்ச் தான் வைக்க போறோம். இந்த வாட்டர் ஸ்லைட் நம்ம நிக்கிற இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. வெறும் வாட்டர் ஸ்லைட் மட்டும் இருக்க போறதுல நம்ம போகும்போது ஏகப்பட்ட டிஃபிகல்ட்டான லெவல்ஸும் இருக்கும். இது எல்லாத்தையும் நம்ம கிராஷ் பண்ணி போற மாதிரி இருக்கும். வாட்டர் ஸ்லைட் தானே ஏறி உட்காந்தா சறுக்கிட்டு போறது தானே நினைச்சிடாதீங்க. போகும்போது பெரிய பெரிய ஃபேன்லாம் சுத்திக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி நம்மளை தடுத்து நிறுத்துறதுக்கு பால், அப்புறம் இந்த வாட்டர் ஸ்லைடே வந்து பாத்தீங்கன்னா வளைஞ்சு வளைஞ்சு ரொம்ப பெருசா போகும். இந்த எல்லா தடங்களையும் தாண்டி இந்த வாட்டர் ஸ்லைடோட எண்டுக்கு போறவங்களுக்கு ஏகப்பட்ட ரிவார்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. பழங்காலத்து தங்க நாணயம், தங்கத்தாலேயே செய்யப்பட்ட சிலை, அப்புறம் நிறைய பெட்டி நிறைய வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கோல்டு கிடைக்கும். ஆனா இது எல்லாமே ஒருத்தருக்கு தான் கிடைக்கும். அந்த ஒருத்தர் இந்த தீவுக்கு வரவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். இந்த தீவுக்கு வரும்போது ஒருவேளை தப்பி தவறி கீழே விழுந்தோம்னா கடலுக்குள்ள ஒரு பெரிய கடல் சூறாவளியே இருக்கு, அதுல மாட்டிக்குவோம். இந்த போட்டியில கலந்துக்க உங்களின் நண்பன் லவ்லி வந்திருக்கேன். கூடியே நம்ம செல்ல பைய சின்சானும் வந்திருக்கான். கில்லிக்கிங்கோ, கொஞ்சம் கில்லிக்கிங்கோ, என் வாய்ஸை கேட்டு எல்லாரும் எனர்ஜி பவரை ஏத்துக்கிங்கோ. ஏன்னா இந்த போட்டியில ஜெயிக்க போறது நான் தான் நங்கோ. அப்புறம் நம்ம செல்லா குட்டி லக்கியும் வந்திருக்கு. என்ன தயிர் சோறுக்கு ஊறுகா மாதிரி டம்மி பீஸா கூட்டிட்டு வந்திருக்காதுங்க. என்ன எப்படி ஜெயிக்க விட மாட்டீங்க? அப்புறம் எதுக்கு நான் கூட்டிட்டு வந்தீங்க? வீட்லயாவது விட்டுருந்தா கறி சோறு சாப்பிட்டு இருந்திருப்பேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. இன்னைக்கு எங்க 3 பேர்த்துல யார் இந்த வாட்டர் ஸ்லைட்ல ஜெயிக்க போறாங்கன்னு பார்ப்போம். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க இந்த வீடியோக்கு இன்னும் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனல் இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்பதான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். யார் அனுப்பிடலாம்? நம்ம போனோம்னா கரெக்டான ரூட்டை கண்டுபிடிக்காம தப்பா போய் விழுந்துட்டோம்னா லக்கியை ஃபர்ஸ்ட் அனுப்பிடுவோம். லக்கே நீ ஃபர்ஸ்ட் போ. நான் எதுக்கு போகணும்? அதெல்லாம் போக மாட்டேன். லக்கி என்னோட செல்ல குட்டியில நீ போடா செல்லம். நீ போனேன்னா தான் கரெக்டான ரூட் எதுன்னு நான் கண்டுபிடிக்க முடியும். ஒருவேளை நீ கரெக்டான ரூட்டை கண்டுபிடிச்சு போனேன்னா உனக்கு நிறைய கறி துண்டா கிடைக்கும். என்ன கறி துண்டா? அப்படின்னா நான் போறேன் வழி விடுங்க பாஸ். கறிக்கு செத்த நாயா இருக்கும் போல. கறின்னு சொன்னதுமே ஏமாந்துருச்சே. போ உனக்கு இருக்கு ஆப்பு. இந்த அநியாயத்தை கேட்க யாருமே இல்லையா? எப்ப பார்த்தாலும் என்னையவே வச்சு டெஸ்ட் பண்றானுங்க. டெஸ்ட் இப்போ நம்ம எதுல போலாம்? இங்க 2 ரூட் இருக்கு, இதுல போவோம். என்ன காலை வச்சதுமே வலிக்கு விட்டுருச்சு. சர்க்கஸ் மாதிரி நம்மள எங்கே இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கு. எங்க கூட்டிட்டு போகுது நம்மள? நேரா கிட்ட வந்து செவர்ல இடிக்க வச்சுட்டானுங்களே நம்மள. இதுக்குத்தான் நம்மள முதல்ல அனுப்பிட்டு பாருங்க போல. இப்போ நம்ம எப்படி போறது? இதுக்கு மேல நடந்து போக முடியாது போலயே. இங்க நிறைய பைக் நிக்குது போல பின்னாடி. இதுல இருந்து எந்த பைக் நம்ம எடுத்துட்டு போலாம்? இது நல்லா இருக்கு, ப்ளூ கலர்ல. எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கு. நான் இதான் எடுக்க போறேன். ஆஹா, லக்கிய முன்னாடி அனுப்பிட்டது தப்பா போச்சு போலயே. அது போறத பார்த்தா அதுவே ஜெயிச்சிர மாட்டுக்கு. கைஸ் நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க, இந்த போட்டியில யாரு ஜெயிப்பாங்க, யாருக்கு உங்க ஓட்டு அப்படின்னு. போட்டா புண்ணாக்கு போடாத தப்பு கணக்கு. இந்த போட்டியில ஜெயிக்க போறது இந்த லக்கி தானே. இது என்ன இவ்வளவு உயரமா இருக்கு? இதுல நம்ம வண்டி ஏறிடுமா? கபத்து விட்டுச்சு. என் கண்ணவெல்லாம் போச்சு. என்னோட கறி துண்டு. ஆஹா, லக்கி கடல்ல இருக்க கடல் சூழல்ல மாட்டி உள்ள போயிருச்சு போலயே. அடுத்தது நம்ம போன நமக்கு அந்த நிலைமை தான். டே சின்சனே நீ போடா. என்ன முட்டாள் நினைச்ச லக்கி மாதிரி? என்னெல்லாம் ஏமாத்த முடியாது. நீ என்ன சொல்ல நான் போக மாட்டேன். சரி போ, நானே போறேன். ஒருவேளை நான் போய் ஜெயிச்சிட்டேன்னா ஒரு பைசா கூட உனக்கு கொடுக்க மாட்டேன். ஒரு வேட்டில் இவன் ஜெயிச்சிட்டானா எல்லா காசும் அவன் எடுத்து போனேன். இவனை நம்ப முடியாது. சரி போனா போதே. உன்னை பார்த்தா பாவமா இருக்கு, நானே போறேன். இங்க 2 வாட்டர் ஸ்லைட் இருக்கு. ரைட்ல போலாமா லெஃப்ட்ல போலாமா? முன்னாடி லக்கி ரைட்ல போய் தான் கீழே விழுந்துச்சு. நம்ம லெஃப்ட்ல போலான்னு பார்த்தா ஆரம்பமே வலிக்கு விழுதே. கரெக்டாக தான் போகுமா? இது பாட்டுக்கு நம்மளை எங்கேயோ கூட்டிகிட்டு போகுது. கரெக்டாக தான் கூட்டிகிட்டு போகுதா இல்லை கூட்டிகிட்டு போய் எங்கேயாவது கீழே தள்ளி விட்டுருமான்னு தெரியலையே. இது என்ன சுற்றி போகிற மாதிரி இருக்குது. லக்கி போனது கூட ஈஸியாக இருந்துச்சு. இது சுற்றுது பம்பர மாதிரி. சுற்றுது இந்தாரு. தலையெல்லாம் சுற்றுது. எங்கடா கொண்டு வந்து தள்ளி விட்டுருக்கீங்க என்ன? கரெக்டாக தான் வந்திருப்போம் போலியே. முன்னாடி தான் நம்ம போகிறதுக்கான ரூட் இருக்குது. ஆனால் என்னாலலாம் நடந்து போக முடியாது, கால் வலிக்கும். இங்கே நிறைய பைக் இருக்குது. இதுலேருந்து எது எடுத்துகிட்டு போகலாம் நம்ம? இங்கே R15 KTMனு லைனாக நிறுத்திருக்கானுங்க. ஆனால் இதெல்லாம் செம்ம வெயிட்டாக இருக்கும், நம்மளால் தூக்கவே முடியாது. இங்கே பாருங்க, பட்டக்குச்சி மாதிரி இங்கே ஒரு பைக் இருக்குது. இதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும். எடுத்துட்டேன். இனிமேல் என்னன்னாலும் சரி, இந்த பைக்கை விட்டு நம்ம கீழே இறங்கவே கூடாது. நேராக அந்த ஃபினிஷ் லைனுக்கு போய் அந்த தங்கத்தை எடுக்கும் போது மட்டும்தான் இந்த வண்டியை நிறுத்தும். அது வரைக்கும் எங்கேயும் நிறுத்தக்கூடாது நம்ம. ஏன்னா எனக்கு கால் எட்டில். ஒருவேளை கீழே இறங்கிட்டுனா திரும்பி ஏற முடியாது என்னால். நானே இப்போ பெட்ரோல் டேங்க் மேலே உட்காந்து தான் வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதனால நம்ம வண்டி ஏறதே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அதுவும் இல்லாமல் டயர் வழுக்குது. இங்கே தானே லக்கி கீழே விழுந்துச்சு. நம்மளும் கீழே விழுந்துடக்கூடாது. எப்படியாவது ஏறிடணும். அப்பா எப்படி மேலே ஏறிட்டோம். ஆனால் இங்கே முன்னாடி இன்னொன்று இருக்கே. இப்போ இது மேலே ஏறணுமா? இது மேலே நம்ம வண்டி ஏறிடுமா? கமான் ஏறிடு. எஸ் ஏறிட்டோம். ஆனால் இன்னும் நிறைய 7up பாட்டிலாம் போட்டு வச்சிருக்கானுங்க முன்னாடி. இவ்வளோ பெரிய 7up பாட்டிலாம் எங்கடா எடுத்துகிட்டு வந்தீங்க?
எப்படி அதையும் ஏறி வந்தாச்சு. 7 பாட்டில் தாண்டி வந்துட்டோம். பார்த்தா இங்கே பர்கர்லாம் கமத்தி போட்டுருக்கானுங்க. எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது. சின்ன சின்னதாக இருந்த மாதிரி இறங்கி சாப்பிட்டு போகலாம். என்னடா வளைஞ்சு வளைஞ்சு எங்கேயோ போய்கிட்டே இருக்கு. நம்ம ஃபினிஷ் லைனுக்கு போய் அந்த தங்கத்தெல்லாம் எடுத்து தங்கத்தை வச்சு நம்ம சாக்கோபியா வாங்கி சாப்பிடலான்னு பார்த்தா இப்படி ஆகுது. ஆஹா, நம்ம வண்டி மேலே ஏற மாட்டேங்குது. ஏற்றிட்டோம்ல. வேலை வெயிட் இல்லாத பைக்கை எடுத்துகிட்டு வந்தது நல்லதாக போச்சு. இன்னத்துக்கு வெயிட் உள்ள பெரிய பைக்கை எடுத்துகிட்டு வந்திருந்தோம்னா அந்த வெயிட் தாங்காமல் நேற்று கீழே விழுந்திருப்போம். அந்த போட்டியிலேருந்து லக்கி எலிமினேட் ஆயிடுச்சு. இப்போ நானும் லவ்லி மட்டும்தான் இருக்கும். ஒரு வேளை இப்போ நானும் கீழே விழுந்தேன்னா அந்த மண்டப்பையை ஜெயிச்சிருவானே. விடக்கூடாது விடக்கூடாது, நம்ம தான் ஜெயிக்கணும். இது என்னதுடா முன்னாடி இதெல்லாம் அசால்ட்டாக நாங்கள் மேலே ஏறி போயிருவோம். ஆனால் பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. போச்சு, பிரேக் பிடிக்காம கீழே விழுந்துட்டேன். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்தனே, ஃபினிஷ் லைனுக்கு போயிடலான்னு ஆசைப்பட்டேன். எல்லாம் போச்சு. சோகையா மருகையா, டாட்டா பாய் பாய். சின்சனும் உள்ளே விழுந்துட்டானா? 2 பேருமே பாதி தூரம் கூட தாண்டி போகல. ஏன்னா அதுக்கப்புறம் தான் வாட்டர் ஸ்லைடே ஆரம்பிக்குது. இது எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி அங்கே போகணும். இப்போ கடைசியாக மிச்சம் இருக்கிறது நம்ம மட்டும்தான். நம்ம எப்படியோ ஜெயிச்சாகணும். இப்போ எதில் போகலாம்? 2மே கரெக்டான ரூட்டாக தான் இருக்கும். சரி, நம்ம இதில் போவோம். ஏன்னா சின்சன் எங்கேயோ சுற்றி சுற்றி போய்கிட்டு இருந்தான். இது பாருங்க ஸ்ட்ரைட்டாக போகுது. ஆனால் கரெக்டாக கொண்டு போய் லேண்ட் பண்ணிடுவானுங்களா அதுதான் தெரியல. சின்சன் நேரம் போய் கீழே இறங்கிட்டான். ஆனால் இது செவரில் அடிச்சு கீழே உழு வச்சிட்டானுங்க. பள்ளி மாதிரி போய் ஒட்ட வச்சிட்டானுங்களே செவரில். சரி, ஓகே, இப்படி வந்தாச்சு. நம்ம இதுக்கப்புறம் பைக்கில் தான் போகணும் மாட்டேங்க. நம்ம எந்த பைக் எடுத்துகிட்டு போகலாம்? இந்த பைக்கு பாருங்க சூப்பராக இருக்குது. இது வரைக்கும் நம்ம ஓட்டினதே கிடையாது அந்த பைக்கு. ஆனால் வேறு ஏதாவது சூப்பரான பைக் இருக்கான்னு பார்ப்போம். அட இங்கே நம்ம பைக் இருக்குது, R15, அது வேணாம். KTM பைக் இருக்குது. ஒருத்தர் உட்காந்து ஓட்டத்துக்கு இது சூப்பராக இருக்கும். சரி, ஓகே, இந்த பைக்கே எடுத்துகிட்டு போவோம். ஏன்னா இதோட பவர் பயங்கரமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா லைட்டாக முறுக்குனதுக்கே தூக்குது. இப்போ நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்க அந்த RC பைக்கோட மாடல் என்னவா இருக்கும்? பார்க்க 390 மாதிரி இருக்குது. 390 இல்லை வேறு பைக்கா அப்படிங்கிறது மாடல் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, இங்கே தான் லக்கி விழுந்துச்சு. எப்படியாவது மேலே ஏறணும். ஈஸியாக ஏறிட்டேனடா. இதுக்கு போய் அவனுக்கு கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டு இருந்தானுங்க சின்சனும் லக்கியும். ஆனால் நம்ம பைக்கு பாருங்க ஈஸியாக இதுலாம் ஏறிடுச்சு. அந்த கேனில் ஏறிட்டோம். ஆனால் இங்கே இருக்க இந்த பச்சை கலர் கேன் மேலே ஏற முடியல. வண்டி திணறுது. இந்த பைக்கு அப்புறம் R15 பைக்கு இதெல்லாம் ஓட்டும் போது என்ன ஒரு பயம்னா, ஒரு சில இடத்துல ஸ்பீடு பிரேக்கர் நம்ம ஊரில் கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒரு சில ஊரில் ஸ்பீடு பிரேக்கரே ஏதோ ஒரு மலை மாதிரி கொடுத்துருப்பானுங்க பெருசாக. அதுலலாம் போய் மாட்டிக்கிச்சுன்னா அவ்வளோதான். சரி, ஓகே, நம்ம எந்த குழியிலையும் மாட்டாமல் எப்படியாவது ஃபினிஷ் லைனுக்கு போய் ஆகணும். இதுக்கப்புறம் எப்படி போகிறது? இந்த பக்கம் ஒரு ரூட் இருக்கா? ஆஹா, முன்னாடி ஸ்பீடு பிரேக்கர் மாதிரி ஒன்று பெருசாக கொடுத்துருக்கானுங்க. ஆஹா, பறக்கிறோம். ஜஸ்ட் மிஸ்ஸு. நேற்றுக்கு ஒரு இன்ச்சு அப்படி சைடில் போயிருந்தோம்னா கீழே விழுந்துருப்போம். அப்புறம் நிறைய பேர் என்ன ப்ரோ இப்பெல்லாம் வர வீடியோவே வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆமாங்க, நான் முன்ன மாதிரி இல்லைன்னு எனக்கே தெரியும். பெரிய சோம்பேறி ஆகிட்டேன். வீடியோ போடலைன்னா கமெண்டில் திட்டுங்க. அப்போயாவது ரோசம் வந்து வீடியோ போடலான்னு பார்ப்போம். சின்சன் இங்கே தானே கீழே விழுந்தான். நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போவோம். நம்மளும் அதே மாதிரி பறக்கிறோம். ஆனால் கரெக்டாக லேண்ட் ஆகிட்டோம். ஆனால் சின்சன் பேசுகிற பேச்சுக்கு அதெல்லாம் தேவை. இதனோட நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நெருப்பு மட்டும் நம்ம வண்டியில் பிடிச்சிச்சு டமீர்னு வெடிச்சிருமே. அப்புறம் இங்கே மாட்டிக்குவோம். இது என்னதுடா முன்னாடி மாட்டு சாணியை உருட்டி போட்ட மாதிரியே இருக்குது. ஆஹா, நடுவில் கேப்பாக இருக்குங்க. நம்ம வேகமாக போனால் மட்டும்தான் அந்த சைடு போக முடியும். லைட்டாக கொஞ்சம் சொதப்பணும், கீழே விழுந்துருவோம் கண்டிப்பாக. இதில் போகிறதே வேறு கஷ்டமாக இருக்குது. இது வேறு வளைஞ்சு போகுதுங்க. ஓகே, அப்படியே நம்ம போகிற ஸ்பீட்லேயே போயிட வேண்டியதான். ஆஹா, ஸ்லோ பண்ணிட்டேன் வண்டியை. இந்த ஒன்று தாங்க கடைசி ஒன்று. இதை மட்டும் கிராஷ் பண்ணிட்டா போதும். கொஞ்சம் பின்னாடி போய் வேகமாக வண்டியை முறிக்க. எஸ், கிராஷ் பண்ணி வந்துட்டோம். நான் கூட அந்த கேப்புக்குள்ளே டயர் மாட்டி உள்ளே விழுந்துருவோம் தான் நினச்சேன். எப்படியோ வந்தாச்சு. ஆனால் இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணி வச்சுருக்க போகிறானுங்களோ. முன்னாடி தெரியுறது எல்லாமே வாட்டர் ஸ்லைடு மாதிரி இருக்குது. அப்போ இதுக்கப்புறம் எல்லாமே வாட்டர் ஸ்லைடாக தான் இருக்குமோ? அப்படின்னா இதுக்கப்புறம் பைக்கில் போக முடியுமா முடியாதா? போவோம், பார்த்துக்குவோம். ஓகே, இங்கே 2 படிக்கட் போகுது, லெஃப்ட் ரைட்டுன்னு. நம்ம ரைட் சைடே போவோம். இப்போ பைக் ஓட்டிட்டு போகிறோம் வாட்டர் ஸ்லைடில். ஆனால் இது என் கண்ட்ரோல் இல்லை. அச்சோ, போச்சுடா. எங்கள் பைக்கை காணா. அங்கே பாருங்க, பைக்கு நமக்கு முன்னாடி வேகமாக போய்கிட்டு இருக்கு. அங்கே பாருங்க, பைக்கு பறக்குது. பைக்கு அந்த நிலமையில பறக்குதுன்னா அப்போ நம்ம பைக் எங்கேயோ போய்கிட்டு இருக்கு, நம்ம எங்கேயோ போய்கிட்டு இருக்கோமே. போச்சுடா. வேற ஒரு வாட்டர் ஸ்லைடில் வந்து விழுந்துட்டோம். ஆனால் இந்த வாட்டர் ஸ்லைடு போகிறீங்களே சுற்றி போகுது. இப்போ நம்ம கரெக்டாக தான் போகிறோமா இல்லை தப்பாக போய் கீழே உழுவு போகிறோமானே தெரில. சுற்றி எங்கேயோ கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கு நம்மளை. இதுக்கப்புறம் வழி இல்லை. அச்சோ, வேறு வாட்டர் ஸ்லைடில் வந்து கனெக்ட் ஆகிட்டோம். ஆனால் நம்மளை என்ன பாலு மாதிரி தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. முன்னாடி ஃபேனெல்லாம் இருக்குது, விண்டு மில். அதில் பட்டிருந்தோம் கண்டிப்பாக பீஸாக போயிருப்போம் நம்ம. இங்கே போயிருங்க, ஒரு வாட்டர் ஸ்லைடாக ஜம்ப் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லா இதுலேயும் லக்கில் தான் வந்துகிட்டு இருக்கேன். லைட்டாக ஸ்லிப் ஆனச்சுனால நம்ம கதை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம கதை முடிஞ்சிச்சு. கடவுளை காப்பாற்றிருக்கேன். கடவுள் இருக்காரா சுஜித்? தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார், கேமிலும் இருப்பார். நம்மளை எப்படியே காப்பாற்றிட்டாங்க. சரி, ஓகே, அப்படியே போவோம். இப்பயே இந்த வாட்டர் ஸ்லைடு வேறு சுற்றி போகுது. தலையெல்லாம் சுற்றுதேடா அது சுற்றுல. மறுபடியும் இன்னொரு வாட்டர் ஸ்லைடா. ஆனால் இந்த வாட்டர் ஸ்லைடு நம்ம இது வரைக்கும் வந்ததோடு இது ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய்கிட்டு இருக்கு. ஆஹா, இது எனக்கு தெரிஞ்சு கீழே உழுவ போகிறோம்னு நினைக்கிறேன். முடிஞ்சிச்சு நம்ம கதை. முன்னாடி ஒரு போர்டு வச்சுருந்தானுங்க, அதில் போட்டு மறுபடியும் வாட்டர் ஸ்லைடுக்கே வந்துட்டேன். ஆஹா, நம்ம சிரிப்பு காப்பு வச்சாண்டா. இதுக்கப்புறம் வாட்டர் ஸ்லைடு இல்லை. கரெக்டாக வந்துருவோமா? எஸ், வாட்டர் ஸ்லைடுக்கு திரும்பி வந்து கனெக்ட் ஆகிட்டோம். ஆனால் நம்மளை பாலு மாதிரி தூக்கி போட்டு விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் இந்த வாட்டர் ஸ்லைடு. மறுபடியும் பறக்கிறோம். மறுபடியும் வாட்டர் ஸ்லைடுக்கே வந்து கனெக்ட் ஆகிட்டோம்.
ஃபினிஷ் லைன் பக்கத்துல வந்துட்டோம்னு நினைக்கிறேன். நேரா அந்த வளையத்துக்கு நடுவுல போனோம் பார்த்தா அதுக்கு முன்னாடி இடிச்சு கீழே விழ போறோம். கை 2 கீழே போயிருச்சு. ஏந்திரடே மொட்டை பிராங்க்லின் ஏந்திரா, இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டேன், கீழே விழுந்துடாதரா. அப்பா ஒரு வழியாக ஏந்திரிச்சிட்டான்டா. எவ்வளோ பெரிய வாட்டர் ஸ்லைடு. முன்னாடி ஒரு சின்ன கேப் இருக்குது பார்த்தீங்களா, நேராக வந்து அதுக்குள்ளே விழுந்துருக்கணும். கொஞ்சம் நம்ம ஃபாஸ்ட்டாக வந்தனால மேலே இடிச்சு கீழே விழுந்துட்டோம். எப்படியோ ஒன்று வந்துட்டோமே தண்ணிக்குள்ளே விழுவாம. இதோ இருக்கு பாருங்க ஃபினிஷ் லைன். எஸ், ஃபினிஷ் லைனுக்கிட்ட வந்துட்டோம். கடலுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன தீவு தான் இது. இதில் பாருங்க நிறைய தங்க காசாக வச்சிருக்காங்க நமக்கு ரிவார்ட்ஸா. அது மட்டும் இல்லை, பெட்டி பெட்டியாக இருக்குல்ல, அந்த பெட்டிக்குள்ளே இருக்க எல்லாமே தங்கம் தான். இது எல்லாம் நமக்கு தான். ஆனால் என்ன ரியல் லைஃபுக்கு தான் கொண்டு வர முடியாது. கொண்டு வந்தால் சூப்பராக இருக்கும். சரி, இதை வச்சு கேமுக்குள்ளே என்ஜாய் பண்ணுவோம். ஒரு வழியை தனியாக விட்டு வெளியே வந்துட்டேன். ஹே லக்கி, சீக்கிரம் மேலே வா. நாங்கள் 2 பேரும் எப்படியோ கடல் சூழலுக்கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். டே மடியா, எங்களை ஏமாத்திட்டு நீ மட்டும் அதை எடுத்துட்டு போலாம் பார்க்குறியா? எங்களுக்கும் கொஞ்சம் குறா. நீயா? நான் மட்டும் இல்லை, கூடயே லக்கியும் வந்துட்டோம்ல. டேய், நீங்க 2 பேரும் எப்படி அந்த கடல் சூழல்ல இருந்து தப்பிச்சு வந்தீங்க? அது ஒரு பெரிய கதை. எப்படியோ தப்பிச்சு வந்துட்டோம். உங்ககிட்ட தான் நிறைய தங்கம் இருக்குல்ல, அதுல இருந்து எனக்கு பிடிச்ச கொஞ்சம் சாக்கோபே வாங்கி கொடுறா. ஆமா பாஸ், உங்ககிட்ட தான் நிறைய இருக்குல்ல, இதை வச்சு எனக்கு கொஞ்சம் எலும்பு துண்டு வாங்கி கொடுங்க. நான் பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க. ஏண்டா, இதெல்லாம் என் கூட இருக்கிறதோட நீங்க 2 பேரும் என் கூட இருக்கிறதால எனக்கு சந்தோஷம். இதுல கொஞ்சம் நமக்கு தேவையானதை எடுத்துக்கிட்டு மிச்சதெல்லாம் நம்ம ஊர்ல இருக்க ஏழை மக்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துடலாம். ஒரு வழியா இந்த வாட்டர் ஸ்லைட் சேலஞ்ச் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோ எண்டுக்கும் வந்துட்டோம். எல்லாரும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. போயிட்டு வரட்டும் மம்மே.